ஊழியத்தின் மூலமாய் இங்கே யாவருக்கும் நான் நன்றியுள்ள தெரிந்து கொள்ளுகிறேன். நித்தியம் சேனல் மூலமாய் இயேசுக்கு மகிமை உண்டாகனகாக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமுள்ள ஆண்டவரே, தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே 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 உன் நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி பார்க்குறாங்க ராஜா, ரொம்ப கண்ணீரோட காணப்படுறாங்க ராஜா. யாரோ ஒரு தாயார் வயசைன ஒரு தாயாரு கால் கீழே வச்சு உக்காரன்ட்டு புலம்புறாங்க ராஜா. என் வாழ்க்கை முழுசும் கடன் பிரச்சனைகள் தானா, இனி கடன் பிரச்சனைகள் நினச்சி நான் தீராதா, இப்படியே வாழுவேன்னு சொல்லி ஒரு கவலையோடு அந்த மகளை காணப்படுறாங்க ராஜா. 2 அப்பத்தை 5 மீனும் 5-6 பேருக்கு ஆசீர்வாதம் கொடுத்த என் தேவனே, அவரோட சிலுவை மூலமான ரத்தத்தினால் ஆண்டவரே, நீ அந்த மகளுக்கு விடுதலை தர போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. யாரோ ஒரு தலைவலி கூட இருக்குது அந்த அம்மாவுக்கு, அந்த தலைவலி உங்கள் வீட்டில் ஒரு மகனுக்கு கூட ஒரு மகளுக்கு தலைவலி இருக்குமா, அந்த தலைவலி இயேசு நாமத்தில் தேவன் ரிலீஸ் பண்ணார் ஆண்டவரே. நீங்கள் சினிமா பேசும் ஆண்டவரே, நீ பேசாத கல்லோ மரமோ இல்லை, நீ பேசுகிற தேவன் ஆண்டவரே, நீ பேசட்டும். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு பார்க்குறோம் சிலுவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2வது வகை சிலுவை தான் இந்த இயேசு. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, சிலுவை பற்றி கேள்விப்பட்ட வார்த்தைகள் கேட்குறவங்களுக்கும் கொஞ்சம் பேருக்கும் சக்திகானும் கொஞ்சம் பேருக்கும் எகத்தாளிகானும் இருக்கும். இயேசுவோட சக்தி சிலுவை பற்றி கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கிண்டல் பண்ணுவீங்க, அவர் எகத்தாளி பண்ணுவீங்க. அந்த சிலுவை பொய், அந்த சிலுவைன்னு பற்றி தெரிஞ்சவங்கள தான் கொஞ்சம் பேர் அது சக்தி தான் பார்ப்பீங்க. இது 2 விதமான சிலுவை பற்றி நினைக்கிற ஜனங்களை உண்டு. ஒரு பக்க ஜனங்களை உண்டு, இயேசு நீ சிலுவை சக்திகா நம்பி அவங்கள எதுவுமே குருடி சொல்லதுக்கும் ஜாதகம் சொல்லதுக்கும் இல்லை கயிறு கட்டுறதுக்கும் எதுக்குமே அவங்கள போக மாட்டாங்க. அவங்களும் அந்த சிலுவை சக்திகாக நம்புவாங்க. இன்னொரு பக்கம் ஜனம் உண்டு, அவங்கள சிலுவை பற்றி தெரிஞ்சு கூட அந்த சிலுவைன்னு எகத்தாலே சேர்த்து கிண்டல் அடித்த மாதிரி பண்ணி போய் கயிறு கட்டுறதும் ஜோதிஷ்கம் சொல்லுறதுக்கு ஓடி போயிடுவீங்க. சிலக்க ஜோதிஷர் கை நோக்கி போகிற குருடி சொல்கிறவங்கக்கிட்ட எல்லாம் போய் கை நிற்கிற ஜனங்களை உண்டு. இன்னொரு பக்கம் ஜனங்களை உண்டு, இயேசு பற்றி அறியாத மக்கள், தெரியாத மக்கள் அவரோட சிலுவை பற்றி கிண்டலா நினைப்பற ஜனங்களை உண்டு. அருமையான தெய்வச்சனமே, இயேசு சிலுவை சக்தி கும்பா பெருசு. சிலுவை சக்திகா மாற்றிக்கோங்க. உன் வாழ்க்கையில் அவரோட சக்திகா மாறணும். எந்த கயிறோ எந்த ஜாதகமோ எந்த குறியோ எதுக்குமே இருக்காதோ. நிறைய பேர் இருப்பீங்க, வீடு கட்டும்போது கூட நிறைய கிறிஸ்டியானிட்டி தெரிஞ்சவங்க, இயேசுக்குள்ளே இருக்கவங்க, அந்த சிலுவை நினைக்காம, அந்த சிலுவை பற்றி நினைக்காம இந்து மரபை ஏதோ ஒரு பூஜை மாதிரி பண்ணுற ஜனங்களை உண்டு. அது எல்லாம் இயேசுவோட சிலுவைன்னு நீங்கள் ஏமாத்துறீங்க. அவரோட சக்திகா மாற்றிக்கோங்க. இயேசுவோட ரத்தத்தை அவரோட சிலுவைன்னு சக்திகா நீ மாற்றிக்கும் போது உன் வாழ்க்கையில் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்வார் தேவன். நம்ம எப்படிப்பட்ட தேவனை தெரிந்து கொள்கிறோம்னா அவரோட சக்திகா நீங்கள் மாற்றிக்கணும். சிலுவை சக்திகா மாற்றிக்கணும். அது பலகீனமாகக்கூடாது மகனே. இயேசுவோட சிலுவை அது கிண்டல் பண்ண மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. இயேசுன்னு பற்றி நினைக்கிறவங்க அந்த சக்திக்காக மாற்றிக்காம யாராவது சிலுவை பற்றி கிண்டலை பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கை முழுசும் ஒரு கிண்டலாக தான் இருக்கும், ஒரு அபகாசமாக இருக்கும், ஒரு அவமானமாக இருக்கும், கனமாக இருக்காது. ஆனால் சிலுவைன்னு சக்திக்காக மாற்றிக்கிற ஜனங்களுக்குள்ள அவமானங்களை வந்தாலும், நிந்தைகளை வந்தாலும், கண்ணீர்களை வந்தாலும், கஷ்டங்களை வந்தாலும், துக்கங்களை வந்தாலும் அவங்கள கர்த்தர் காப்பாற்றி கொடுப்பார். அதில் ஒன்று மீட்புவார் தேவன். நான் நிறைய கிராமங்களுக்குள்ளே போவேன். நிறைய சுசேஷத்தை நான் சொல்லும்போது, செய்தியெல்லாம் கொடுக்கும்போது அந்த
கூட்டங்களில் ஆயத்தம் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சினவங்களே வருவாங்க, கயிறு கட்டி வருவாங்க. ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ணி போனேன், அவங்களுக்கு கிறிஸ்டின்ஸ் தான். இயேசு பற்றி தெரிஞ்சினவங்கள தான், இயேசுக்குள்ளே இருக்க ஆட்கள் அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு பொம்மை வச்சு மடித்து வச்சுருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், அந்த பொம்மை எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் ஒரு ஒரு மலைக்கு போனோம், அங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் விதின்னு சொன்னோம். அப்போ சிலுவை எங்கே போயிடுச்சுன்னு கேட்டேன். சிலு அப்படிப்பட்ட ஜனங்க சிலுவனை கிண்டல் பண்ணுறாங்க. சிலுவனை கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணுற ஜனங்கள் யாரு தெரியுமா? இஸ் த கிறிஸ்டியன்ஸ். உனக்கு கடன் பிரச்சனைகளை உண்டா? அந்த சிலுவனை சக்திக்காக மாற்றிக்கும். உன் குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லையா, நின்று மலடின்னு சொல்கிறாங்களா, சிலுவனை சக்திக்காக மாற்றிக்கும். ஒருவேளை ஜெபம் பண்ண முடியாமல் தவிக்கிறியா, அந்த சிலுவனை சக்திக்காக மாற்றிக்கோ. எப்போ பார்த்தாலும் புருஷனை பொண்டாட்டிக்கு சண்டை வந்துட்டே இருக்குதா, சமாதானம் இல்லையா, அந்த சிலுவனை சக்திக்காக மாற்றிக்கோ. உங்கள் புருஷன் எப்போ பார்த்தாலும் உன்னை அடிச்சிட்டு இருக்கிறாங்களா, இல்லை உங்கள் மனைவி உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறாங்களா, உன்னோட சிலுவனை சக்திக்காக மாற்றிக்கோ. ஐயோ உன்னோட பசங்களை படிக்கவில்லையேன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறியா, அந்த சிலுவனை சக்திக்காக மாற்றிக்கோ. ஐயோ எல்லாரும் வீடு கட்டுறாங்க, என்னால் வீடு கட்ட முடியலையே, நான் ஓலை வீட்டில் தானே காணப்படுறேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறியா, அந்த சிலுவனை சக்திக்காக மாற்றிக்கோ. உன் குடும்பத்தில் சிலுவனை சக்திக்காக மாற்றிக்கோ. நீ அது சிலுவை முன்னாடி ஜெபம் பண்ணிங்கன்னா தேவன் உனக்கு விடுதலை தருவார். எவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். அருமையான தெய்வச்சனம் என்ற தாயார் இறந்துட்டாங்க. இறந்துட்ட அப்புறம் நிறைய கடன் பிரச்சனை இருந்தது. என் சொந்தக்காரர் சொன்னாங்க, அவ்வளோதான், உன் சொத்தெல்லாம் விற்க வேண்டியதாக வரும், சொத்தெல்லாம் போயிடும்னு சொல்லி சொல்லும் போது நான் என் தம்பி கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணோம். கர்த்தரோட சிலுவை முன்னாடி நாங்கள் ஜெபம் பண்ணோம், கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். அந்த வருஷத்தில் எவ்வளோ வருமானம் வந்து பாதி கடன் கர்த்தர் எனக்கு அடிச்சு கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். இன்னைக்கு எப்படி காணப்படுறீங்க? நீங்கள் சிலுவனு சக்திகா நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்கள் குடும்பத்திலும் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை படிக்கலையா, பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த சக்திகா நீங்கள் மாற்றிக்கும் போது தேவன் விசேஷமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அருமையான 2 பிள்ளைகளை உண்டு. ஒரு மகன் படிக்கும்போது 10th 9th 8th 8ஆம் தேதியில் சரியாக படிக்கவே மாட்டார். எல்லாரும் சொந்தக்காரர் சொல்லுவாங்க, உங்கள் மகன் அப்படிதான் வாழ போவாருன்னு சொன்னாங்க. ஆனால் கண்ணீரோட கர்த்தரோட பாதத்தில் நான் கதறி ஜெபம் பண்ணேன், கண்ணீரை விட்டு அலூரிட்டேன். ஆண்டவரே என்னோட மகனுக்கு படிப்பு கொடு, இந்துக்கார மக்களோ புறஜாத்தில மக்களோ என்னோட மகனை நீ ஆசீர்வதியும்னு சொல்லி சிலுவை கிட்ட முன்னாடி நிற்கி கண்ணீர் விட்டு ஜெபம் ஆரம்பிச்சிட்டேன். 10th கிளாஸில் 10th கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டார். +1 +2 ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டார். மெட்ராஸ் கிறிஸ்டின் யூனிவர்சிட்டியில் 200 அப்ளிகேஷன் போட்டாலும் என்னோட மகனுக்கு ஃப்ரீ சீட்டு வந்தது. அதில் கூட ஃபஸ்ட் கிளாஸில் படிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் மேலே படிப்புக்காக கனடா தேசத்துக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கி MBA படிக்கிறார். அருமையான பிள்ளைகள் இருக்கிறாங்களா? நீங்கள் சிலுவை முன்னாடி நில்லுங்க, சிலுவை முன்னாடி கை நீட்டுங்க, சிலுவை முன்னாடி உட்காட்டி கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. அது சக்திக்காக மாறும். உனக்கு அது சக்திக்காக மாறும்போது தேவன் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சுவார். அவர் தொழுதுக்கோங்க, அதுக்கு முன்னாடி நில்லுங்க, கண்ணீர் விடுங்க. அப்போதான் தேவன் ஆசீர்வதிப்பார். 2வது, யாருக்கு அது சக்திக்காக மாறும்னு சொன்னால் தேவனாக இருக்கிற கர்த்தாவே. அப்படிப்பட்ட தேவன் நம்ம சொல்லியிருக்கிறோம். 25வது வசனத்தை 35வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது 35வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது ಅವರೋಡ ಮನುಷ್ಯ ಜ್ಞಾನము కంటే జ్ఞానము గలదు. దేవునోడ ఆండు కడవల దేవునోడ బలహీనత మనుష్య బలము కంటే బలమైనదా இருக்குது. ஆனால் கர்த்தரோட ஞானம் எப்படிப்பட்டதுன்னா நம்ம ஞானமுக்கன்னா கூட அவரோட ஞானம் பெருசு, நம்மோட பலத்துக்கன்னா அவரோட பலம் பெருசு. நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஜெபிக்கும் போது தேவன் கேட்கவில்லையே, தேவன் நினைக்கவில்லை, இயேசு இப்படி தான் பண்ணுவாரா, ஐயோ இந்த வாழ்க்கை ஃபுல்லு இப்படி தான் சோதனைகள் இருக்கிறோமா, இந்த இயேசுக்கு தெரியவில்லையா, இவர் ஏன் இப்படி இருக்கிறார், என்னோட கவலைகளை கேட்கவில்லையா, என் வாழ்க்கை முழுக்க இவ்வளோ கஷ்டங்களா,
இவ்வளோ கண்ணீர்கள்னு சொல்லி கேட்குற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஞானத்தை நம்பி நீங்கள் வாழ்கிறீங்க, இன்னை நீங்கள் வெறித்தனமாக நினச்சிட்டிங்கல்ல, இன்னைக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் நினச்சி எல்லாமே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் கர்த்தர் முன்னாடி ஜெபம் பண்ண மாட்டீங்க, கர்த்தரோட சித்தம் என்ன இருக்குதுன்னு கேட்க மாட்டீங்க, கர்த்தர்ன்னு நினைக்க மாட்டீங்க. நானும் இப்போது போயின மாதத்தில் நான் யூஎஸ் போனோம், அமெரிக்கா போகிறதுக்காக விசா அப்ளை பண்ணிட்டாங்க. அங்கேருந்து எனக்கு நிறையா அவங்களெல்லாம் அனுப்பிட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. அந்த அப்ளிகேஷன் போட முன்னாடி நான் கர்த்தனை கேட்கவே இல்லை, நான் அப்ளிகேஷனை போடணுமான்னு சொல்லி. அவர் நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டு நாங்கள் போட்டுட்டோம். அப்புறம் இந்த மாதம் 21 விசா வெரிஃபிகேஷன் இருந்தது. அந்த விசா வெரிஃபிகேஷனுக்கு நாங்கள் போயிட்டு அப்புறம் ஒரு சின்னது என்னால் இன்டர்வியூவில் சொல்ல முடியல, விசா எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு, வரல. இல்லை அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஏன் எனக்கு விசா கேன்சல் ஆயிடுச்சு, இதனால் எனக்கு யூஎஸ் விசா வரலன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், மகளே அப்ளிகேஷன் போடும்போது என்னோட சித்தத்தை கேட்டியா, என்ன கேட்டியா, நீ போடணுமா வேண்டாமன்னு கேட்டியா மகளே, ஒன்று என்கிட்ட கேட்காம நீ அப்ளிகேஷன் போட்டியே, என்னோட சித்தம் இல்லை, அதனால தான் உனக்கு இப்படி நடந்ததுன்னு சொன்னாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுமான்னு சொல்லி ஞானம் போல நடத்துகிறோம். அதில் தான் நம்ம தோல்வி அலைந்திரும், தோல்வி வந்துடும். கர்த்தரோட சித்தத்தை படி நடக்கிற மனுஷன் ஞானம் பெருசாக இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஞானமுள்ள மனுஷன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத ஒன்று இல்லை అని சொல்கிற ஜனங்களை உண்டு. ஒருவேளை உன்னை வீட்டில் உன்னை மட்டமாக பார்ப்பீங்க, உன்னை மட்டமாக நினச்சிட்டு இருக்கலாம், உனக்கு ஞானமே இல்லை, உனக்கு அறிவே இல்லை, உன் வாழ்க்கை ஃபுல்ஸ் இப்படி தான் வாழுவீங்க, இப்படி தான் ஜீவிப்பீங்கன்னு சொல்லி கேட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், மகளே அவங்களோட ஞானத்தை காட்டிலும் அவங்களோட பலத்தை காட்டிலும் உன்னோட பலம் பெருசாக இருக்குது, உன்னோட ஞானம் பெருசாக இருக்குது. தேவ ஞானம் உலக ஞானக்கு விரோதமாக நடக்குது மகளே. தேவ ஞானம் தேவனோட சித்தத்தைப்படி நடக்கும், உலக ஞானம் உலகத்தை காரியங்களை ஈடுபடி மாதிரி நடக்கும். உலக ஞானம் எப்படி இருக்கும் தெரியுமா, கர்த்தரை கேட்காம வீடு கட்டுறதுக்கு கூட எதுவுமே ஜெபிக்க முடியாமல் வீடு ஆரம்பிக்கிறோம். உலக ஞானம் எப்படி இருக்கும் தெரியுமா, ₹1 நமக்கு பணமும் வந்தால் ₹2 வட்டி வாங்குற மாதிரி இருக்கிறோம். உலக ஞானம் எப்படி தெரியுமா, உண்மை இல்லாத வாழ்க்கையில் இருக்கிறோம், நீதி இருக்காது, எல்லாமே பொய் சொல்கிற வாழ்க்கை, பொய் 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 பொய்யான வாழ்க்கையில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதுதான் உலக ஞானம். தேவ ஞானம் இஸ் த பர்ஃபெக்ட். எல்லாவற்றிலும் கர்த்தரோட சித்தத்தை படி, கர்த்தர் தீர்மானத்தை படி, கர்த்தரோட காரியங்களை படி நடத்துக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குற ஒரு ஞானமும் உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அந்த சிஸ்டர் இன்னைக்கிட்ட ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு கணவர் சொல்லுவாரா, உன்னோட வாழ்க்கை மூலம் சமையல் ரூமில் தான் முடிஞ்சிடும், உனக்கு எதுக்குமே ஒதுக்க மாட்டீங்க, நீ பிறந்தது சமையல் ரூமுக்கு தான், நீ சமைச்சு கொடுத்து வீடு பெருக்கி தொடச்சி இதுதான் உன்னோட வேலை, எதுக்குமே நீ லைக் இல்லை, நீ இப்படி தான் வாழ போகிறீங்கன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் மட்டம் அடிச்சுட்டு அந்த மகன் அந்த புருஷனை பேசிட்டே இருப்பாங்களா. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரா, அம்மா நீ இனிமேல நீ ஊழியத்தில் உன்னை விசேஷமாக நான் ஆசீர்வதிக்க போகிறேன், தெரிந்துக்கல போகிறேன்னு சொன்னாரா. அதுக்கப்புறம் அவங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்களா. அவங்களுக்கு கணவரை முன்னாடி அந்த அம்மா நிறுத்தி பயன்படுத்தி உலக ஊழிவு செய்ய ஒரு நாள் சமையல் அறையில் காலை வைக்கல. அந்த தாயார் எப்படி இருந்தாங்க தெரியுமா, தேவனோட இணைந்திருந்தாங்க. தாவீதுக்கு ஏன் அபிஷேகம் கொடுத்துட்டாங்க, தாவீது சிறு வயதில் சங்கீதம்ல நம்ம பார்த்தோம்னா அவங்களோட தாத்தா காலத்தில் நினச்சி இஸ்ரவேலில் நினச்சி வந்த அவங்களோட தாத்தா பாட்டி அவங்களோட சேர்ந்து கேட்பாரு, நீங்கள் எப்படி இஸ்ரவேலில் நினச்சி அந்த கோஷா தேசத்தில் நினச்சி வெளியே வந்தீங்க, எப்படி அந்த கடலுக்குள்ளே நீங்கள் கடந்து வந்தீங்க, எப்படி அந்த கல்லுக்குள்ளே தண்ணி வந்தது, எப்படி அந்த தேவனை மண்ணா கொடுத்துட்டார் உங்களுக்கு, எப்படி அந்த மாம்சனை நீங்கள் சாப்பிட்டீங்க, எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி எல்லா கேள்வியும் கேட்பாங்க. அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்களா, நாங்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம் இஸ்ரவேல் கோஷா தேசத்தில், நாங்கள்
நாங்கள் இப்படியெல்லாம் இருந்தாமன்னு சொல்லுவாங்களா. ஆனால் தேவ ஞானமோட தாவீது இருந்தாங்க. உலகத்தில் அவர் அப்பா கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனால் தாவீதோ கர்த்தரோட கண் பார்வையில் இருந்தார், ஞானமாக இருந்தார், தேவ ஞானத்தோடு இருந்தார். தேவ ஞானத்தை கூட பாடுகளை பாட்டு ஆடுகளை மேய்த்துட்டு இருந்தார். அப்படிப்பட்ட தேவனை தெரிந்து கொண்டு தாவீதுக்கு அபிஷேகம் கொடுத்து கொலியாத்தின ஒரு சிறு கல்லுனால் அடித்து விசுவாசத்தில் பெரியப்படுத்தி சவுலு முன்னாடி எல்லா தேசத்தில் அமாலிகா ஷெல்தியால முன்னாடி கனத்தை கொடுத்துட்டார். ஒரு நாள் நீ தேவ ஞானத்தை கூட நீ காணப்படலாம். இன்னைக்கு ஒன்று தெரியாமல் நீங்கள் இருக்கலாம், ஒன்று பேசாமல் நீ இருக்கலாம். எல்லாரும் சண்டை போட்டவங்கனால திரும்பி கூட பேச முடியாமல் நீ தவிர்த்துட்டு இருக்கலாம். உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம் மகனே, உன்னை கேள்விப்பட்டு இருக்கலாம் மகனே மகளே. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஒரு நாள் உண்டு, அந்த நாளில் தேவ ஞானத்தினால உன்னை கர்த்தர் உயர்த்துவார், தேவ ஞானத்தினால மகிமைப்படுத்துவார். உங்கள் பலத்காரியத்தில் மூலம் தேவனோட பலம் வெளிப்படும். அப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை படிக்கலையான்னு தவிக்கிறீங்களா? ஐயோ எங்களால் வீடே கட்ட முடியலன்னு வேர்க்கிறீங்களா? ஒரு நாள் உண்டு, தேவன் உங்கள் ஆசீர்வதிப்பார். ஒரு தெரிஞ்ச குடும்பம் ஒன்று ஆந்திரா பகுதியில் இருக்குது. அவங்களுக்கு வீடு ஓலை வீடு, தண்ணியெல்லாம் இடிக்குமா. அந்த குழந்தைகள் தண்ணியெல்லாம் எடுக்கும்போது அங்கங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாத்திரங்கள் எல்லாம் வைப்பாங்களா. ஆனால் அந்த பசங்க அந்த காலத்தில் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. எப்படியாவது நம்ம வீடு கட்டிக்கணும், பெருசாயிடுச்சா நம்மளோட அம்மா அப்பா கஷ்டம் தீர்த்தனவன்னு சொல்லுவாங்களா. அவங்கள வீட்டுக்கு வரவங்களெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா, சொந்தக்காரெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா. உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், உன் வாழ்க்கை இப்படி தான் வாழும்னு சொல்லுவாங்களா. ஆனால் இந்த நாட்கள் அவங்க சாட்சி சொன்னாங்க, சிஸ்டர் ஒரு காலத்தில் இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஜபம் தானா, எப்போ பார்த்தாலும் இயேசு தானே. என்ன செஞ்சிட்டார் அந்த இயேசு? உங்களுக்கு என்ன பண்ணிட்டார்? ஓலை வீட்டு தான் இருக்கீங்க, வீடு கூட கட்ட முடியல. எவ்வளோ பார்த்தாலும் கடனை பிரச்சனைகள், எவ்வளோ பார்த்தா கிழிச்ச படம் தான் சாரி தான் கட்டுறீங்க. உங்கள் புருஷன் எப்படி தான் இருக்கிறார் பிரதர்ன்னு சொல்லும்போது, புருஷனு பொண்டாட்டி பசங்கள் நாங்கள் 4 பேர் சேர்ந்து கர்த்தரோட சன்னிதானத்தில் ஜபம் பண்ணுற அந்த ஜபத்தை கேட்டு கிண்டல் பண்ணுற ஆட்களை உண்டு, எங்களை அவமானப்படுத்த பேசுகிற ஆட்களை உண்டு. ஆமாம் சிஸ்டர், இன்னைக்கு நாங்கள் என்னோட பிள்ளைகள் பெருசாயிட்டாங்க, பெரிய பங்களா கட்டிட்டாங்க, அவங்களோட சம்பளம் மாதத்துக்கு 30 லட்சம் 40 லட்சம் வருது. அன்மரியான மனிதர்களே, இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்திருக்கலாம். அந்த தேவனோட பலன், தேவனோட ஞானம், தேவனோட இது இருக்கட்டும். அப்போதான் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நாள் நீங்கள் காத்திருந்துடுங்க, கொஞ்ச நாள் நடத்திடுங்க. சத்ருவுல முன்னாடி உங்களுக்கு போஜனத்தை கொடுப்பார், சத்ருவுல முன்னாடி உன்னை உயர்த்துவார், சத்ருவுக்கு முன்னாடி உன்னை கனப்படுத்துவார். தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் தேவ ஞானாந்தி விடாதீங்க, தேவ ஞானாந்தி விடாமல் தேவ ஞானத்தை காத்துருங்க. கர்த்தரோட சித்தத்தை படி நடத்துக்கோங்க. கர்த்தர் என்ன நினைக்கிறாங்களோ அப்படி உன் வாழ்க்கை அமர்ந்திருக்கணும். ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, தேவனுடைய சன்னிதானத்தில் அதிகமாக உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உன்னை கேலி பண்ணியிருக்கலாம், நீ ஜெபம் பண்ணாலும் கிண்டலை பண்ணிட்டு இருக்கலாம். உங்கள் கணவராக ஜெபம் பண்ண, உங்கள் கணவர் உன்னை கிண்டலை பண்ணிட்டு இருக்கலாம். ஜெபம் பண்ணிட்டேன், ஒருவேளை நீ ஜெபம் பண்ணிட்டே இருந்து உங்கள் மனைவி உன்னை கிண்டலை பண்ணிட்டு இருக்கலாம், உங்கள் குடும்பமே உன்னை கிண்டலை பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் மாமியார் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், உங்கள் மருமகன் எல்லாம் உனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ பார்த்தாலும் அவனோட ஜெபமா, இதுதானே அவன் வாழ்க்கை இப்படி சீரடிக்கு போயிடுச்சு, இன்னும் எதுக்கு ஜெபம் பண்ணுறேன்? என்ன உங்கள் மகனை குடிச்சிட்டே இருக்கிறார், இன்னும் மாறிட்டாரா அவரும்? இல்லை உங்கள் புருஷனை மாறிட்டாரா? இல்லை நீ மாறிட்டியான்னு சொல்லி உன்னை குற்றப்படுத்த மாதிரி பேசிருக்கலாம். ஆனால் ஒரு காலம் உண்டு, தேவ ஞானத்தை நீங்கள் நம்பி வாழுங்க, தேவன் கனப்படுத்துவார். இன்னும் அப்படி தான் பேசினாங்க என்னோட சொந்தக்காரெல்லாம். அப்படியெல்லாம் பேச எனக்கு ஞானமே இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டாங்க, எனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டாங்க. ஆனால் இயேசு இந்த காலத்தில் ஒரு ஊழியக்காரா வச்சு நான் விமானத்தில் பிரயாணம் பண்ணுற கிருபியை கொடுத்து என்னை ஊழியத்தில் ஆண்டவர் கனமாய் நினைக்கும் போது அவங்கள வாய்க்குன்னு அவங்கள சொல்கிறாங்க, ஏதோ நினச்சோம்னாங்க அந்த இயேசு உங்களை நல்லா உயர்த்துறார், ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி சொல்லும் போது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேவனை, அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் தருதி கொள்ளுக்கிறோம். மூடாதி பாருங்க, தேவ ஞானம் யாருக்கிட்ட இருக்கும்னு சொன்னால் அந்த 29 நம்ம பார்த்தீங்கன்னா 29 நம்ம பார்த்தோம்னா, பலஹீனலுனி பலம் இருக்கவங்களை வெக்கப்படுறதுக்கும் உலகத்தில் இருக்க பலஹீனங்களை கர்த்தர் தெரிந்துக்குவார்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க,
பலஹீனத்தில் பலமாக இருப்பாங்க, அவங்க பணத்தில் பலமாக இருக்குவாங்க, இல்லை ஞானமில் பலமாக இருப்பாங்க, படிப்பில் பலமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்களை வெட்கப்படுத்துக்கு உலகத்தில் ஞானம் இல்லாத மனிதர்களை கர்த்தர் தெரிந்துக்குவார். ஞானமே இருக்காது. ஏசன்ன காரணி ஓசன மினிஸ்ட்ரி ஆந்திராவில் இருக்குது. அவருக்கு ஞானமே இல்லை. அவர் பனிக்கிட்ட உட்கார்ந்து சாப்பிடுவார், அந்த இலையில பனிக்கிட்ட போட்டு சாப்பாடு சாப்பிடுவார். அவர் எதுவுமே வளர்ச்சி கிடையாது. அந்த ரத்தத்தெல்லாம் வாண்டிங்க எழுதி வீட்டுக்குள்ளே குளிக்காம அவர் வெளியே அனுப்பிட்டு துரத்துவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் காணப்பட்டிருந்தார். அப்படிப்பட்ட ஏசன்னகாரி ஒரு நாள் ஒரு வெளிச்சத்தை ரோட்டில் சந்திக்கும் போது அந்த பலகீனமாக இருக்கவங்களை பலமாக இருக்கவங்களை வெக்கப்படுத்திக்கும் பலகீனமாக இருக்கிற அவரை திறந்துக்கொனே உலகம் முழுகமாக அவனை யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு 4000 சபைகளை கட்டியிருக்கிறார். ஒரு தேவன மனிதரை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஊழியத்தில் காணப்படலாம் பிரதர், ஊழியத்தில் நீங்கள் காணப்படலாம் சிஸ்டர். ஒருவேளை உங்கள் சபை வளராமல் இருக்கலாம், ஒரு ஓலை வீடு போத மாதிரி உங்கள் சபை இருந்திருக்கலாம், இல்லை நீ 10 வருஷமாக நீ சபை நடந்துட்டு இருக்கலாம், விசுவாசத்தில் காணப்படாமல் இருக்கலாம். ஒருவேளை நிறைய பேர் நல்ல பணத்தை சம்பாதிக்கிறாங்க, உன்னால் ஏன் ₹1 கூட உனக்கு பணம் இல்லைன்னு சொல்லி உங்கள் மனைவி உங்களை கிண்டலாக பேசிருக்கலாம். உனக்கு ஞானமே இல்லை, அறிவே இல்லைன்னு சொல்லி உன்னை மட்டமாக பார்த்துருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட மனிதரை நீ காணப்படலாம். தேவன் சொல்றார், உன்னை பலகீனமாய் ஆண்டவர் திறந்துக்குனி உன்னை விசேஷம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உலக ஞானத்தை பிரகாரம் நடிக்கிற மனுஷங்களை உண்டு. ₹1 ₹2 சொல்லி வாங்குற மனித ஊழியக்காரில் உண்டு, சத்தியமில்லாத ஊழியக்காரில் உண்டு. நாங்கள் சபை கட்டுறோம்னு சொல்லி பணத்தெல்லாம் வசூல் பண்ணிட்டு சபையை கட்டாத ஊழியக்காரில் உண்டோ. அவங்கள நினைப்பாங்க நாங்கள் ஞானவந்தர்களும் பலமாக இருக்கிறோம், ரொம்ப ஞானம்னு சொல்லி. உங்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் போயிட்டுருக்குதா? தேவன் இருக்கிறார். இஸ்காரியத்தை இயேசுவோடு இருந்தார். இஸ்காரியத்தை நினைச்சார் நம்ம பலமான ஆட்கள்னு சொல்லி நினைச்சார். இயேசுன்னு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டார் அந்த பணத்துக்காக. கடைசியில் என்ன ஆயிட்டாங்க? உயிரே இழந்துட்டார், தூக்கு தண்டை போயிட்டார். அப்படிதான் இன்னைக்கு பலகீனாக்கு ஒன்றும் ஞானம் இல்லை, இன்னைக்கு ஒன்றும் தெரியாது. நான் வில்லேஜில் தான் இருந்தேன், ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பொண்ணு. நான் படித்தது +2 தெலுங்கு மீடியம் தான், இங்கிலீஷ் கூட எனக்கு அவ்வளோ வராது. இன்னும் எப்படி பார்த்தாலும் சொல்லுவாங்க ஞானம் இல்லை அறிவில்லைன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆயிட்டு அப்புறம் வீட்டில் சொல்லுவாங்க, எனக்கு காலுக்கு செருப்பு போட்ட மாதிரி தான் உன்னோட நீ வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை விட்டுவாங்க, அப்படிப்பட்ட வார்த்தைகளினால் என்னை சந்திப்பாங்க, அப்படிப்பட்ட வார்த்தைகளினால் என்னை காயப்படுத்துவாங்க. நான் பலகீனராலாக காணப்பட்டு இன்னைக்குள்ள ₹1 பணம் இல்லை, ₹1 இல்லை, ஒரு ஏழையாக நான் காணப்பட்டுட்டேன். ஆனால் தேவனினை தெரிந்துக்குனாங்க. ஊழியத்தில் கனమైన பாத்திரையாக இருந்தாங்க. இப்போ பணம் இருக்குன்னு நான் சொல்லலை. ஊழியத்தில் அன்னைக்கு தேவைகளுக்கு கர்த்தர் சந்திக்கிறார். பணம் பெருசு இல்லை. அவர் என்னை கனమైన பாத்திர ஊழியத்தில் வச்சு இன்னைக்கு நித்தியம் சேனல் மூலமாக நான் பேசுறது கண்டு கிருபி கொடுத்துட்டா. நான் எங்கோ பிறந்தேன், எங்கோ வந்தேன், எங்கோ வாழ்ந்துறேன், எங்கோ வந்து பேசுகிறேன்னு பாருங்க. அருமையான தெய்வச்சனமே, இப்படிப்பட்ட கஷ்டங்களை நீங்கள் காணப்படலாம், இப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே நீங்கள் இருந்திருக்கலாம். அந்த இயேசு உங்களை விட்டு மாட்டார். நீ பலகீனமாக காணப்படலாம். ஒருவேளை படிக்காமல் தவிர்க்கிறீங்கள தம்பிகள் இருக்கலாம், படிக்க முடியாமல் இருக்கிற பெண்கள் இருக்கலாம். ஐயோ வேலை வரும்னு நினச்சா வேலையே வரலையான்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். 5 வருஷமாயிடுச்சு எனக்கு வேலையே கிடைக்கலன்னு சொல்லி துக்கப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் மனைவி உனக்கிட்ட சொல்லலாம், ஐயோ நீ இப்படி தான் உன் வாழ்க்கை இருக்கும், நீ எதுக்குமே வாய்க்க மாட்டேன், உன் ஞானமே இல்லை உனக்கு. மற்றவங்களும் உங்கள் அண்ணன் தம்பிகள் பாரு எப்படியெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ, எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்களோ, உன்னால் சம்பாதிக்க முடியவில்லைன்னு சொல்லி உன்னை குற்றம் பண்ணி பேசியிருக்கலாம். மற்றவங்கள பற்றி உங்கள்கிட்ட அம்போர்த்து எடுக்கிறான். அப்படிப்பட்ட வேதனையோடு நீ காணப்பட்டிருக்கலாம். தேவன்னு சொல்கிற ஒரு காலம் உண்டு மகனே, உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அப்படிதான் என்னோட தம்பின்னு சொன்னாங்க. எதுக்கவே வைக்க மாட்டார், எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை, வியாதியோடு இந்த மகனை காணப்படுவார், இவர் கல்யாணம் கூட ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பையால் படிக்க கூட முடியல. அந்த இயேசுவோட ரத்தத்தில் விடுதலை வந்ததும் இயேசுன்னு ஏற்றிக்கினார். இயேசுக்குள்ளே பலமாக வந்தார். பலங்கா இருக்கவங்களை வெக்கப்படுத்துக்கும் பலகீனமாக இருக்க இந்த தம்பினை எடுத்து பயன்படுத்திட்டார். அவர் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு அவர் போயிட்டார். அப்படிதான் மகனே, நம்ம தேவன் அப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார்.
கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை பாருங்க. பலகீனத்தோனு பயமத்தோனு யாரு நடுங்கி கத்தரோட இடத்துல விசுவாசமா இருந்து மனுஷ ஞானான்னு நம்பாமே கத்தரோட சக்தினை ஆதாரமாக கத்தரோட சக்தினை நம்பி வாழ்ற ஜனங்களை உண்டனாரு. மனுஷ ஞானான்னி நம்பாதீங்க. மனுஷ ஞான பிரகாரம் இருக்காதீங்க. நீங்க தேவ ஞான பிரகாரம் இருங்க. கத்தரோட சக்தினி நம்பி வாழுங்க. தேவன் உங்களை விசேஷமா ஆசீர்வதிப்பார். கத்தரோட சக்தினை நம்புங்க. தேவன சக்தி எவ்வளோ கஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் நல்லா வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் நல்லாமே வருமான பாதிப்புனால கஷ்டத்தினால இருந்திருக்கலாம். நல்லா வாழ்ந்த குடும்பமும் தான். உனக்கு பணம் கஷ்டம் வந்திருக்கலாம். வீடெல்லாம் வித்திருக்கலாம், நிலத்தெல்லாம் வித்திருக்கலாம், சொத்தெல்லாம் வித்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு வாடகை வீட்டில் நீங்கள் காணப்படலாம். ஒரு காலத்தில் ஒரு 25 ஏக்கரா இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு 4 ஏக்கரா கூட இல்லாமல் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இயேசுவை நம்புங்க, இந்த சக்தியை நம்பி வாழுங்க, தேவன் மேல நம்பியோடு இருங்க. அந்த சிலுவை உங்களை காப்பாற்றி கொடுக்கும். அந்த சிலுவை உங்களை ரத்தத்தில் நினைச்சு விடுதலை தரும். அந்த சிலுவை உங்களுக்கு கடன பிரச்சனைகளோ நினைச்சு நீங்களை தீர்த்தம். ஆனால் எந்த காலத்திலும் உங்களுக்கு தேவனோட கருத்தில் நீங்கள் வருமானத்தை பற்றியும் உங்களுக்கு இருக்க பஞ்சத்தை பற்றியும் கவலைப்படாமல் தேவன் அன்னைக்கு போஷிக்கிறா இந்த தேவனை சொல்லி சிலுவை சக்தியை நம்பி வாழுங்க. எது பற்றியும் அதிசயப்படாதீங்க. கற்ற வீடு பற்றியும் நகைகளை பற்றியும் சொத்துக்களை பற்றியும் பிள்ளைகளை பற்றி எது பார்த்தாலும் அதிசயப்படாதீங்க. நீங்கள் அதிசயப்பட வேண்டி கத்தரோட சிலுவை பற்றி தான் அதிசயப்படுங்க. கத்தரோட சிலுவை நம்பி வாழுங்க. கத்தரோட சிலுவோடு இருங்க. தேவன் உங்களை விசேஷமே நம்புவாங்க. அருமையான தெய்வச்சனமே, குருடி சொல்கிறவங்கக்கிட்ட கை நீட்டாதீங்க. ஜாதகத்தை பார்க்காதீங்க. கயிறெல்லாம் கட்டாதீங்க. கண் திருஷ்டின்னு சொல்லி கக்காதீங்க. அப்படி கட்டாமல் இருங்க. தேவன சக்தினை அது நம்புங்க. அவரோட ரத்தத்தை சிலுவை போட்டுக்கோங்க. அதே உங்களுக்கு விடுதலை தரும். அதே உங்களுக்கு மகிமைப்படுத்தும். அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்படி தான் ஆண்டவர் கிருபைப்படுத்தார். வாலிபன் பசங்களாக இருக்குங்க, லவ் பண்ணாதீங்க. உன்னை தேவனை நம்புங்க. அந்த சிலுவனை நம்புங்க. நல்ல ஒரு புருஷனை கத்தர் தருவார். நல்ல ஒரு மனைவினி கத்தர் தருவார். தாயும் தகப்பனார் கஷ்டப்பட்டு வாழாதீங்க. அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க. தாயும் தகப்பனார் சொன்னபடி நம்புங்க. தேவன் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார், விசேஷமாக இருப்பார். அப்படி தேவனை நம்பி வாழ்ந்திருக்கலாம். சரி, நம்ம ஜெபிக்கலாம். கத்தரோட சிலுவைன்னு நீங்கள் நம்பி வாழணும்னு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சக்தி நம்பாமல் ஆண்டவரை வாழறாங்க ராஜா. எத்தனை பேர் ஆண்டவரை சிலுவை நம்பாமல் ஜீவிக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கிண்டலடிச்சு இருக்காங்க ஆண்டவரே. கயிறெல்லாம் நம்புகிற ஜனங்கள் ஆண்டவரே. குருடி கால்வி கை நீட்டுற ஜனங்க ஆண்டவரே. ஜாதகத்தை பார்க்குற ஜனங்க ஆண்டவரே. இயேசுக்குள்ளே இருக்கவங்கள பின்னாடி போகிற பின்பற்ற ஜனங்கள் ஆண்டவரே. அவங்களுக்கு யாவரும் பாவத்தை ஆண்டவரை மன்னிக்கு விடுமா ராஜா. பலகீனமாக இருக்கவங்களை தெரிந்து கொனி ஆண்டவரே. கர்த்தரோட சக்தியை நம்பி வாழ்ற ஜனங்களை நீ மாற்ற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஐயோன்னு சொல்லி ஆண்டவரே, ஐயோ நாங்கள் எத்தனையோ வருஷம் கவலைப்பட்டிருக்கிறோம். ஐயோ நாங்கள் 20 வருஷம் கவலைப்பட்டிருக்கிறோம். 25 வருஷமா வேதனையோட காணப்பட்டிருக்கிறோம். ஐயோ எங்கள் வாழ்க்கை முழுசும் கஷ்டங்கள் தான், எங்கள் வாழ்க்கை முழுகும் சோதனை தான் சொல்லி ஐயோ நாங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ வேத வசனம் வாசிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை விடாம சபைக்கு போகிறோம். ஐயோ எங்கள் தசம்பாகமெல்லாம் கரெக்டாக நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் எங்கள் கஷ்டங்கள் தீரவில்லையே. ஐயோ எங்கள் வேதனைகள் தீரவில்லையே. ஐயோ என் கவலைகள் தீரவில்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கிற மனிதர்களை ஆண்டவரே, ஆண்டவரை பின்மாறி போயிருக்கிற மனிதர்கள் ஆண்டவரே, கை நீட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்கள மேலே இறங்கும் ஆண்டவரே, அவங்கள மேலே இறங்கணும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் அந்த வருமான பாதிப்புல நினைச்சு விடுதலை தாரும் ஆண்டவரே. அந்த கடன பிரச்சனைகள் நினைச்சு விடுதலை தாரும் ஆண்டவரே. மனம் திரும்ப ஜனங்களை மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவர் யாரோ ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் குருடி கிட்ட போயிட்டு குறி சொல்றவங்கக்கிட்ட கை நீட்டுற பழக்கமாக உண்டு. அந்த பழக்கத்தினால தான் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மகனுக்கு மகளுக்கு வியாதி வந்தது. அதை குணப்படுத்த முடியாமல் தவிக்கிறீங்க, சரியாக நடக்க முடியாமல் போயிட்டாங்க. அந்த சாப்பம் தான். இயேசு பற்றி தெரிஞ்சு, சிலுவை பற்றி தெரிஞ்சு நீ அப்படி போனதுனால தான் இப்படி நஷ்டம் வந்தது. இயேசு நாமத்தில் அவங்களுக்கு விடுதலை
தாரும் ஆண்டவரே, விடுதலை தாரும் ஆண்டவரே. தெரிஞ்சோ தெரியாம போற மக்கள் ஆண்டவரே, ஆண்டவரே தெரியாம போற மக்கள் ஆண்டவரே, அவங்கள மனம் திரும்பட்டும் ராஜா, மனம் திரும்பி உன் கையில வரணும் ஆண்டவரே. ஐயோ இயேசு செலுவு எவ்வளோ பெரிதோ, அவருடைய சக்தி குப்பா, அவருடைய சக்தி எவ்வளோ பெரிதோ. நான் பலகீனமா இருக்கிறேனே, என்னை பலப்படுத்துக்கு தான் இந்த தேவன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார், இந்த அவமானத்தில் நீக்கிறதுக்கான இயேசு வந்திருக்கிறார். நம்பிக்கையோட ஆண்டவரே, உங்களுக்கு ஞானத்தை ஆதாரம் பண்ணாமே நம்பாமே ஆண்டவரே, மனுஷ ஞானத்தை நம்பாமே இயேசு ஞானத்தை நம்ப வாழ்ற ஜனங்களை மனம் திறம்பட்டும் ஆண்டவரே. எந்த ஆலோசனாலும் எந்த மனிதரையும் கேட்கக்கூடாது ராஜா, கர்த்தரை மட்டும்தான் கேட்கணும் ஆண்டவரே, கர்த்தரை முன்னாடி மட்டும்தான் கேட்கணும் ஆண்டவரே. அப்படி கேட்குற மனுஷனை மாறட்டும் ராஜா. தேவனா இருக்கிற கர்த்தாவே, ரீபா சாந்தாராமா காந்தாரப்பா ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஒரு நல்லவர் ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஒரு வல்லவர் ஆண்டவரே. உன்னோட கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. யாருக்கோ ஒரு வருகிறதுக்கு கை வலி இருக்குது, கையை நெருப்பு பற்றி, அந்த நெருப்பு பற்றியதுனால கையெல்லாம் இதாயிடுச்சு, அந்த தோலில் ஒரிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றார், சீக்கிரமாய் புது தோல் ஆண்டவர் தரார், புது தோலாய் உனக்கு உண்டாக்க கர்த்தர் கொடுக்கிறார். யாருக்கோ ஒருத்தருக்கு கையில் இருக்கிற ஒரு விரல் வலி இருக்குது, அந்த வலி இருக்குது, அந்த விரல் வலி இருக்குது, அது எப்படியோ அது கதவுக்குள்ள கை வச்சதுனால நெருங்கி போயிடுச்சு நரம்பு. அந்த வலி தாங்க முடியாம இருக்கிற மகளே, இந்த நிகழ்ச்சி பார்க்குறவனுக்கு கால நேரத்துக்குள்ள அந்த வலி கர்த்தர் எடுக்கிறாரு மகளே, கர்த்தர் எடுக்கிறாரு மகளே. யாருக்கோ ஒருத்தருக்கு வயிற்று வலி இருக்குது, உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, அந்த கர்ப்பத்தில் பிசிஓடி ப்ராப்ளமோடு இருக்கிற மகளே, தேவன் சொல்கிறார், உங்கள் பிள்ளைகளே பிறக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஜனங்கள் உனக்கு சொல்லியிருக்கலாம், இல்லை டாக்டர் சொல்லியிருக்கிறாம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த ப்ராப்ளத்தை இயேசு நாமத்தில் நீக்கி ஆண் குழந்தை கர்த்தர் உன் கர்ப்பத்தில் உண்டாக்க ஆண்டவர் கிருபி தரப்போறாரு மகளே, கிருபி தரப்போறாரு மகளே. ரீபா சாந்தாராபா, யாரோ ஒருத்தர் இருக்கீங்க, வீடு கட்டுறீங்க, கதவு கூட போட முடியல, பணம் இல்லை கையில், பணம் கேட்டீங்க, இன்னைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள அப்படியே சொல்லி போகிறாங்க. ஆனால் மகளே ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வீடு கட்டிட்டீங்க, கதவுக்கல்ல பணம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் நம்பாதே, கர்த்தரோட பாதத்துக்குள்ளே இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீ ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், தேவன் சொல்கிறார், இந்த இயேசு 10 நாளுக்குள்ள சந்தித்து கதவுகளை போடுற அளவுக்கு ஆண்டவர் உனக்கு கிருபி தரார். ரீபா சாந்தாராபா காந்தாராபா ரபும் தருணந்தி ரீமா சாந்தி தியோம் தருணந்தி ரீமா காந்தாராபா சாந்தாராபா ரபும் தருணந்தி ரீமா சாந்தா ரீமா காந்தாராபா சாந்தாராபா காந்தாராபா ரபும் தருணந்தி ரீமா சாந்தி ரீமா காந்தாராபா சாந்தாராபா ரபும் தருணந்தி ரீமா சாந்தாராபா. நீ ஆசீர்வதிக்கட்டும் மணி, இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.